என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை உணவு, இன்று வீட்டில் பரோட்டா. அது எனக்கு இல்லை, நான் அது வெயிட் லாஸ் உணவில் இது வராது. வெயிட் லாஸ் உணவுக்கு பரோட்டா சாப்பிடக்கூடாது என்பதற்காக நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலி என்னுடைய வெயிட் லாஸ் உணவு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். நம்மளுடைய வெயிட்டை குறைக்கணுன்னாக்கா இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். அதே சமயத்தில் ப்ரோபயோட்டிக்ஸு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும். இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, ஈவினிங்கில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா ராஜ உறுப்புகளுக்கும் நம்ம ரொம்ப நல்லது பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி தான் நைட்டில் சாப்பிட்ணும். ஏன்னா ராஜ உறுப்புகள் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டில். அதுக்கு போய் மிட் நைட்டு பிரியாணி போட்டு பயங்கரமாக அதை நம்ம ஸ்டஃப் பண்ணி வேலை கொடுத்தோம்னாக்க கிட்னி, லிவர் எல்லாருக்கும் வேலை கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம் உடம்பு. அது பல நோய்களை கொடுக்கும், ஒபிசிட்டி கொடுக்கும், அப்புறம் மெட்டபாலிசம் சரியாக நடக்காது, உடம்பு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இது மாதிரி தான் மாலையில் சாப்பிட்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி பரோட்டா சாப்பிடக்கூடாது. இந்த பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்றதை காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். பாருங்கள், இப்படி தான் பரோட்டா உருவாச்சு. பரோட்டா அடிக்கிறாங்க பாருங்கள். பரோட்டா அடித்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இது வெயிட் லாஸுக்கு உகந்த உணவு இல்லை. இது வெயிட் லாஸுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பரோட்டெல்லாம் வெயிட் லாஸுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. இது வீட்டில் என்றைக்கும் ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க. இல்லைன்னா நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு இது கிடையாது. வியூவர்ஸ், நீங்கள் இது ஹோட்டலில் வாங்கணும்னு நினைப்பீங்களே, அதனால தான் நான் போய் ரியலாக சமைக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சேன். என்னுடைய வெயிட் லாஸ் உணவு பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.